3 லட்சம் கொண்டாரேன், திருப்பி 5 லட்சம் போடுறோம். திருப்பி கொண்டாந்தா அந்த பணம் வந்து லாஸ் ஆகிடுது, 3 லட்சம் போயிடுது. நான் பயங்கர அப்செட் ஆயிடுறோம். அப்போ விஜயகாந்த் சார் கூப்பிட்டு நீங்கள் எங்களோட இருன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. பூந்தோட்டக்காரன் ரிலீஸ் ஆகிட்டு படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் நான் அந்த கணக்கெல்லாம் பார்க்கல. நம்ம தான் எல்லாமே எல்லா ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நானே தான் பார்த்துக்கிட்டேன். என்ன வியாபாரம் கணக்கெல்லாம் நான் எதுவும் பார்த்துக்கல. அவராக கூப்பிட்டாரு. அந்த ரூமில் கூப்பிட்டு விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் இருந்தாங்க. போன படம் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொன்னேன். 3.5 லட்சம் ரூபா. கை எடுத்து கொடுத்தாங்க. 7 லட்சம் ரூபா இருக்க வச்சுக்கோங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் லாபம் எனக்கு ஷேர் 25% தரேன்னாங்க இல்லைங்களா, அந்த 25% ஷேர் 7 லட்சம். அது எக்ஸாக்டாக 25% 7 லட்சமா, அது 6 லட்சமாக இருக்கலாம், 5 லட்சமாக கூட இருக்கலாம். அவர் என்ன நினச்சாரா, 3.5 லட்சம் லாஸ்ன்னு சொன்னேன், இந்த 7 லட்சம். அதுக்கு முன்னாடி அவரை வச்சு தான் நான் படம் எடுத்திருக்கேன். என்னை வச்சு படம் எடுத்து 3 லட்சம் லாஸ்ன்னு சொன்னேன், இந்த 7 லட்சம். ஸோ அந்த 7 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஊரில் நம்ம கொடுக்கும்போதில்ல, அந்த நிறைவு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்.